வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான நிலக்கடலை சுண்டல் நம்ம செய்ய போகிறோம். இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு காஞ்ச நிலக்கடலையை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை நிலக்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. இது காஞ்ச நிலக்கடலை அப்படிங்கிறதுனால குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்காவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறதுக்கு காலையிலே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு குக்கரை 3 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை ரெடியான பிறகு நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகி வந்தோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பாதி அளவு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இது எதையுமே நம்ம அதிக நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு கேரட்டு, பாதி தக்காளி, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சு, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மாங்காவை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச நிலக்கடலை இருக்குது இல்லையா, அதை நம்ம சேர்த்து இது கூட கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா பொருளையும் கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் நான் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக இதை நம்ம சேர்த்துக்குவோம். கூடவே காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி இந்த சுண்டலுக்கு எல்லா பொருளையுமே வதக்கி சேர்த்துருக்கோம். நம்ம வதக்கி சேர்க்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக வதக்காமலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை பச்சை ஸ்மெல்லு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கிட்டு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ டேஸ்டியாக ஹெல்த்தியாக நிலக்கடலை சுண்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.